முக்கிய செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றும் ஒருவர் கூட முன்வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றும் நேற்றும் ஒருவர் கூட தற்போது வரை வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி 30 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. அதாவது 16ஆம் தேதி முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி வர திங்கட்கிழமை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, இன்னும் இவர்களுக்குள் தொகுதி பங்கீடும் தொகுதியும் இறுதி செய்யப்படவில்லை. இதனால் வேட்பாளரை அறிவிப்பதில் இரு கட்சிகளிடமே ஒரு சுணக்கமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று கூட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் உள்ள பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதாவது இந்த தொகுதி பங்கீடு குறித்தும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தும் அந்த ஆலோசனை நடைபெற்றது. இருந்த போதிலும் இன்றும் அவர்கள் வேட்பாளர்களை இன்னும் இறுதி செய்யவில்லை. அதே போலதான் இந்தியா கூட்டணியிலும் ஒரு குழப்பமானது நிலை வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியா கூட்டணியில் யார் கூட்டணிக்கு தலைமை வகிப்பது என்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட்டணியில் காங்கிரஸ் அதிக தொகுதிகள் கடந்த முறை போன்று போட்டியிடும் என அறிவித்துள்ளது. ஆனால் திமுக எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேணும் என்ற ஒரு நிபந்தனை வைத்துள்ளதால் அந்த கூட்டணியிலும் குழப்பமானது நிலை வருகிறது. இது போன்ற இந்த இரண்டு கூட்டணிகளிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலை வருவதால் இதுவரை இரண்டு கூட்டணிகளிலுமே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. யார் யார் எந்த தொகுதிகள் என்பதும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதனால் நேற்று தொடங்கிய இந்த வேட்புமனுவை 2ஆம் நாளாக இன்றும் எந்த ஒரு வேட்பாளரும் அதாவது குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த எந்த ஒரு வேட்பாளரும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. அதே போல சுயேட்சையாக யாரும் இதுவரை போட்டியிடுவதற்காக வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. நாளைய தினம் அமாவாசை தினம் என்பதால் நாளைய தினம் இந்த சுயேட்சை வேட்பாளர்களோ அல்லது கட்சி சார்ந்த வேட்பாளர்களோ வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள பாஜக போட்டியிட தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவித்தவுடனே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் இன்று மாலை வெளியாகும் என ஒரு தகவல் வந்துள்ளது. ஒருவேளை அந்த திமுக போட்டியிடும் தொகுதிகள் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டால் அவர்களும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை ரம்ஜான் பண்டிகை என்பதால் அன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் இருக்காது. நாளைய தினம் அமாவாசை, அதற்கு மறுநாள் பாட்டியமை என்பதால் இந்த 2 நாட்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை. அதன் பிறகு இதற்கு பிறகு 23ஆம் தேதி திங்கட்கிழமை தான் கடைசி நாளாகும். அதிகபட்சம் திங்கட்கிழமை அனைத்து வேட்பாளர்கள், அதாவது கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் செய்து சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவருமே இந்த திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.